இதுகளும் சரி பண்ணுதே என்ற வடிவேலுவின் வசனத்தைப் போல நடுவழியில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தில் அதன் கதவுகளும் திறக்க முடியாமல் பயணிகள் தவித்த சம்பவம் தென்காசி மாவட்டத்தில் நிகழ்ந்துள்ளது. சங்கரன் கோவிலிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றது. இதனை கண்ட போக்குவரத்து காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் தள்ளிக்கொண்டு பேருந்தை சாலையின் ஓரமாக நிறுத்தினர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நடுவழியில் நின்ற பேருந்தின் தானியங்கி கதவுகளும் மூடிக்கொண்டதால் துன்பத்திற்கு மேல் துன்பத்தை பயணிகள் அனுபவித்தனர். நீண்ட நேரம் போராடி ஒரு வழியாக பேருந்தின் கதவை ஓட்டுநர் திறந்ததால் பயணிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். பிறகு பேருந்தில் இருந்த பயணிகள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அவசரமாக வேறு பேருந்தில் பயணம் செய்தனர். 2 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற இந்த சம்பவத்தை வீடியோ எடுத்த உள்ளூர் மக்கள் இணையதளத்தில் பரப்பி வருகின்றனர். பரபரப்பான சூழலில் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இதன் மீது 8 மணி நேர விவாதம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. வக்பு சொத்துக்களை ஒழுங்குபடுத்துவதற்காக வக்பு சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்ற மக்களவையில் மத்திய சிறுபான்மையினர் விவகாரத்துறை மந்திரி கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்தார். இந்த மசோதா முஸ்லிம்களுக்கு எதிரானது என்றும் வக்பு சொத்துக்களை முறைகேடாக அபகரிக்கும் நோக்கம் கொண்டது என்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடுமையாக எதிர்த்தனர். இதனால் நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு மசோதா அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த குழு 44 திருத்தங்களுடன் மசோதாவையும் தனது அறிக்கையையும் மத்திய அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. இவ்வாறு திருத்தப்பட்ட வக்பு வாரிய மசோதா மக்களவையில் இன்று நண்பகல் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதன் மீது 8 மணி நேரம் விவாதம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிய 3 நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் வக்பு திருத்த சட்ட மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது. வக்பு வாரிய மசோதாவிற்கு எதிராக வாக்களிக்க இந்தியா கூட்டணி முடிவு செய்துள்ளது. வக்பு வாரிய மசோதா மீதான விவாதம் தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆலோசனை நடத்தின. இந்த கூட்டத்தில் திமுக சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி ஆர் பாலு, திருச்சி சிவா, திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அதேவேளை மசோதா மீதான வாக்கெடுப்பில் அதற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, நாடாளுமன்றத்தில் வக்பு திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டால் திமுக நிச்சயம் எதிர்க்கும் என்றார். Our Chief Minister has passed a resolution in Tamil Nadu Assembly opposing the bill. So DMK is opposing the bill. But the DMK will participate in discussion? Let us see how it goes, but as of now, if there is a discussion, we will be participating. We will be opposing the bill definitely. மக்களவை நடவடிக்கைகளில் 3 நாட்களுக்கு கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு அக்கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதேபோல தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் சூழலில் பாஜக எம்பிக்கள் அனைவரும் நாள் முழுவதும் இன்று மக்களவையில் இருக்க வேண்டும் என பாஜக கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாநிலங்களவை நடவடிக்கைகளில் பாஜக உறுப்பினர்கள் நாளை கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவில் 44 திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட வக்பு வாரிய மசோதாவில் தணிக்கை அதிகாரம் மாநில அரசிடம் இருந்து மத்திய அரசுக்கு மாற்றம் செய்யப்படும் என தெரிகிறது. இதேபோன்று 6 மாதங்களுக்கு ஒருமுறை வக்பு சொத்துக்கள் மீதான வருவாய் விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் அவ்வாறு தெரிவிக்காவிடில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மாநில மற்றும் மத்திய வக்பு வாரியங்களில் இஸ்லாமியர்கள் அல்லாத 2 உறுப்பினர்கள் மற்றும் பெண்களும் சேர்க்கப்படுவார்கள். வக்பு மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மாவட்ட நீதிபதி தலைவராகவும் மாநில அரசின் இணை செயலாளர் உறுப்பினராகவும் செயல்படுவார் என்பன போன்ற மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு மேல் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுபவர்கள் மட்டுமே வக்பு வாரியத்திற்கு நன்கொடை வழங்க முடியும். வக்பு வாரிய சொத்துக்களின் தரவுகள், பதிவுகள், தணிக்கை விவரங்கள், புகார்கள், வழக்குகள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் வெளியிட டிஜிட்டல் இணையதளம் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு மசோதா அனுப்பி வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து அக்குழு பல்வேறு திருத்தங்களுடன் மசோதாவை அரசிடம் சமர்ப்பித்துள்ளது.